அல்லது ஒரு பகுதி, ஒரு மாவட்டம் அல்லது ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு, அந்த மாவட்டம் அல்லது தேசம் முழு அமைதியோடு இருந்தது. அமைதி இல்லாத எந்த பகுதியிலும் எந்த விதமான வளர்ச்சியையும் மேற்கொள்ள இயலாது, வளர்ச்சியும் வராது. தென் தமிழகத்தில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் பல்வேறு விதமான சாதிய மோதல்கள், மத மோதல்கள், இன மோதல்கள் நிலவியதன் காரணமாக தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, கல்வி ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு வேலை இல்லாமல் இளைஞர்கள் தங்களுடைய சொந்த கிராமங்களை, பெற்றோரை, உற்றாரை விட்டுவிட்டு பிற பகுதிகளுக்கு இடம்பெயரக்கூடிய அவர்நிலை பன்னெடுங்காலமாக இருக்கிறது. தென் தமிழகத்தை மையமாக வைத்து தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே முதல்ல அமைதி திரும்ப வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி வந்திருக்கிறார். 1996 ஆண்டு நாம் சட்டமன்ற உறுப்பினராக முதன்முறையாக ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக மிகப்பெரிய அளவுக்கு தென் தமிழகத்திலே தொடர் கலவரங்கள் நடைபெற்று வந்தன. தொடர்ச்சியாக சமுதாய நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் உள்ளும் புறமும் உண்மையாக எடுத்த முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு சமுதாய மோதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆங்காங்கே பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள் சாதி ரீதியாகவோ, மத ரீதியாக, இன ரீதியாகவோ, வேறு பல்வேறு காரணங்களாலோ கொலை செய்யப்படக்கூடிய அவநிலைகள் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதுவும் ஒரு விதத்தில் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை என்ற காரணத்தினால்தான் நாம் இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து இதை ஒரு சமூக ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, சமூக சீரழிவு என்ற அடிப்படை நோக்கத்தோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மாநில அரசுகளுக்கும் மைய அரசுகளுக்கும் வேண்டுகோள் விடுத்து வருகிறோம். ஒரு புள்ளி விவரத்தின்படி அண்மை காலத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட படுகொலைகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியை மையமாக வைத்து நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பூமி ஒரு அமைதியற்ற நிலைமையில இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள. அது எதற்காக வேண்டுமென்றால் நடைபெற்றிருக்கணும். ஒரு ஜாதி ரீதியாக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கட்டும், அல்லது குடும்ப தகராறாக இருக்கட்டும், அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் இருக்கட்டும். ஆனால் நாங்க இந்த மாதத்துக்குள் 400 படுகொலைகள் நடப்பது எந்த விதத்திலே சரியா இருக்க முடியும்? அங்க எப்படி அமைதி வர முடியும்? உப்புச்சப்பில்லாத பிரச்சனைகளுக்கு கூட கொலை செய்வது என்று போனால் அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அங்கே தொழிற்சாலைகள் வருமா? அங்க நல்ல கல்விக்கூடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அங்க நல்ல மருத்துவமனைகள் வருமா? நல்ல வணிகம் தோன்ற முடியுமா? வேளாண் தான் நடக்க முடியுமா, சிறக்க முடியுமா? எனவே இதை வேண்டு ஏன் மாநில அரசோ அல்லது மத்திய அரசுகளோ தென் தமிழகத்திலே தொடர்ந்து ஒன்று சாதி ரீதியான மோதல் அது தடுத்து நிறுத்தப்பட்டால் இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரம் அது மெல்ல மெல்ல உருவாகி இப்பொழுது அதுதான் பெரிய அளவுக்கு, அதாவது கூலிப்படை கலாச்சாரம் என்ற ஒரு புதிய கலாச்சாரம் நிலை கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் படுகொலைக்கான தற்கொலையா, கொலையா, எப்படி, என்ன என்பது கூட இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்திகள் கொஞ்சம் மறப்பதற்கு முன்பாக தீபக் ராஜா என்ற இளைஞர் பட்டப்பகலில்
மதியம் 2 மணி அளவில் திருநெல்வேலியினுடைய மிக முக்கிய பல்லாயிரக்கணக்கான நடமாடக்கூடிய பகுதியில ஓட்டங்களிலிருந்து வெளியே கேட்டால் இது ஜாதி ரீதியான படுகொலை இல்லை என்று வலிந்து சொல்லுகிறார். சரி, அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். ஆனா கொலை நடைபெற்றிருக்கிறது இல்ல, அந்த கொலையிலே நேரடியாக 6 பேரோ 8 பேரோ அதுக்குள்ள சுற்றி பாதுகாப்பாக அல்லது ஒன்று தப்பினால் இன்னொன்று மீண்டும் ஒருவர் இன்னொன்று செய்வதற்காக 10-15 பேர் அது சம்பந்தப்பட்டிருக்காங்களே. அவர் கூலிப்படையின் மூலமாக கொல்லப்பட்டது என்ற செய்தி வெளியிடப்படுகிறது. அவர் கூலிப்படையை ஏவியவர்கள் யார்? அந்த கொலையாளிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வாரி வழங்கியது யார்? அவர் எதற்காக இந்த ஏவ வேண்டும்? என்னுடைய பின்னணி இல்லை என்பது காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல. பெரும் கூலிப்படை இது ஜாதிய ரீதியாக படுகொலை என்று சொன்னால் மட்டும் போதுமா? நாம் என்ன சொல்றோம்? ஒரே சாதிக்குள் படுகொலை செய்து கொண்டாலும், இன்னொரு சாதி மோதிக்கொண்டாலும், இன்னொரு மதம் மோதிக்கொண்டாலும் எல்லாமே தவறு என்ற அடிப்படையில் தான் பார்க்கிறோம். திருநெல்வேலியினுடைய ஒரு பட்ட பகல 2 மணிக்கு 15 பேர் கொண்ட கும்பல் ஒரு இளைஞனை வழிமறைத்து விடுதலை செய்யணும். அந்த பகுதியில எப்படி மக்கள் ஒரு பொருள் வாங்குவதற்காக கிராமங்கள் இருந்து எப்படி வருவாங்க, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அச்சம் தானே நிலவும். அங்க எப்படி பெரிய தொழிற்சாலைகள் வரும், நல்ல கல்விக்கூடங்கள் எப்படி வர வைக்க முடியும்? வெறும் காவல்துறை செய்த செய்திகளை மட்டும் கசை விட்டு விட்டால் போதான். இது சாதி ரீதியான படுகொலை இல்லை என்று சொல்லுவது மூலமே சாதி ரீதியான படுகொலை என்பதை போல வந்துவிடும் போல. இது சாதி ரீதியான படுகொலையே இல்லை என்ன இது இந்த கொலையை யார் செய்தார், எதற்காக செய்தார்கள்? அதே செய்திகள் வருகின்றது. 20 லட்சத்துக்கு பேசி 18 லட்சம் ரூபாய்க்கு முன்பணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன கலாச்சாரம்? ஒரு இளைஞனுடைய உயிர் போயிருக்கிறது. 3 பேரோ 4 பேரோ கைது செய்திருக்கிறார். அது அத்தனை பேரும் உண்மையான குற்றவாளியா இல்லையா? அப்ப படித்த இளைஞர்கள் வெறும் சில 1000 ரூபாய்க்கு கொலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இதுக்குதானா கல்விக்கூடம் இருக்குது? இதுதானா ஒரு நல்ல சமுதாயத்தை வடிவமைப்பது? இப்படித்தானா தமிழ் சமுதாயம் கட்டி வைக்கப்பட வேண்டும்? எப்படி தென் தமிழகத்துல ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடியும்? எனவே காவல்துறை இது வெறும் சட்ட ஒழுங்கம் மட்டும் பார்த்து கொண்டு இந்த வழக்கு இது ஏதோ ஒரு வழக்கு என்று பார்க்காம கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள 400க்கும் மேற்பட்ட படுகொலைகள் ஏற்பட்டன. அப்போ ஏதோ ஒன்று அங்க காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத அல்லது காவல்துறை கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதனால தமிழ்நாடு அரசு இது ஒரு சிறப்பு குழுவை நியமித்து தென் தமிழகத்துல நிரந்தரமாக அமைதியை கொண்டு வருவதற்கும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கூலிப்படையில் யாரு எந்த ஜாதி இருந்தாங்க, எந்த வார்த்தை சொன்னாங்க, கூலிப்படைனா கூலிப்படை தான். அது ஈவிரக்கம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கூலிப்படை காவலர்கள் ஜீப்பில் கூட்டிட்டு போற போதே கொள்றான். அப்படித்தானே பழனி என்ற ஒருவர் ஒரு 5-6 வருடங்களுக்கு பண்ணாங்க. சிறைக்குள் எப்படி மரணம் நடக்குது? ஸோ அப்போ எங்கெங்கேயோ நெக்ஸஸ் ஆர்ஆரோடு தொடர்புகள் எல்லாம் இது பெரிய அளவிற்கான கொலை செய்யக்கூடியவர்கள். கூலிப்படை கலாச்சாரங்கிறது தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக மையம் கொள்ள பல சதிகள் நடக்கிறதா தெரியுது. இது தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல. சட்ட ஒழுங்கை இப்படி இது மூலமாக காப்பாற்ற இயலாது. அதனால இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீபக் ராஜாவினுடைய இந்த பட்டப்பகல் கொடூரமான படுகொலையை உதாரணமாக வைத்துக்கொண்டு அந்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்தது யார், அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதையும் உலகுக்கு அம்பலப்படுத்தணும். இதனுடைய மூலத்தை கண்டறிந்து அதை வேரோடு இந்த கூலிப்படைகளை வேறுக்க வேண்டும். அதைத்தான் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செய்த வேண்டும். தேவைப்பட்டால் என்ஐஏ போன்ற ஒரு புலனாய்வு அமைப்புகள் கூட
இதில் வந்து தலையிட வேண்டும். இதை வந்து வெறுமனே சாதிய மோதல் என்று ஒதுக்கி விடாமல் எப்படி வந்து தீவிரவாத அமைப்புகளை என்ஐஏ போன்ற தேசிய புலனாய்வு மையம் ஆய்வு செய்கிறதோ, அதுபோல என்ஐஏ இடத்துல கூட இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு கையாள முடியவில்லை என்றால் இந்த என்ஐஏ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் தென் தமிழகத்தில் அமைதி நிலவ வேண்டும். என்று சொன்னால் இப்பொழுது புதிதாக உருவெடுக்கக்கூடிய இந்த கூலிப்படை கலாச்சாரம்